சமூக வலைதளத்தில் வைரலாகியுள்ள ஜிப்லி ஸ்டைலில் தன்னுடைய மனதுக்கு நெருக்கமான புகைப்படங்களையும் எடப்பாடி பழனிசாமி எடிட் செய்து தனது எக்ஸ் கணக்கில் பகிர்ந்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமாரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமாரன் வணக்கம். இது பற்றின மேலும் விவரங்கள். சாட் ஜிபிடியினுடைய ஜிப்லி எனப்படக்கூடிய புகைப்படங்களை கார்ட்டூன் ஓவியங்கள் போல மாற்றக்கூடிய ஏஐ முறையிலான தொழில்நுட்பங்கள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. கடந்த ஒரு வாரமாகவே பல்வேறு தரப்பிலும் அந்த முக்கியமான நபர்கள் தங்களுக்கு மனதுக்கு பிடித்தமான புகைப்படங்களை அந்த ஜிப்லி முறையிலாக ஓவியங்களாக மாற்றி சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டு வருகின்றார்கள். இந்த நிலையில்தான் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு சொந்தமான சமூக வலைதள பக்கத்தில் அந்த எக்ஸ் வலைதளத்தினுடைய பக்கங்களில் 4 புகைப்படங்கள் இந்த முறையில், அதாவது ஜிப்லி முறையில் மாற்றப்பட்டு அந்த புகைப்படங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மனதுக்கு நெருக்கமான புகைப்படங்களாக கடந்த காலங்களில் இருந்த புகைப்படமாக குறிப்பிடப்பட்டு பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன. அதில் முதல் புகைப்படத்திலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது விவசாயிகளை சந்தித்த ஒரு புகைப்படம் ஜிப்லி முறையிலே வரைபடமாக மாற்றப்பட்டு ஓவியமாக அந்த புகைப்படம் இருக்கின்றது. அதில் ஒரு கையில் பயிர்களை கையில் ஏந்தியவாறு அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகளிடம் எடப்பாடி பழனிசாமி பேசக்கூடிய புகைப்படம் தற்பொழுது அந்த ஜிப்லி முறையிலான ஓவியமாக மாற்றப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த பொழுது தமிழ்நாட்டிலே 11 மருத்துவக் கல்லூரிகளை அமைப்பதற்கான அனுமதியினை மத்திய அரசிடம் கேட்டு பெற்றிருந்தார். 7.5 நடைமுறையை கொண்டு வந்ததன் மூலமாக அரசு பள்ளி மாணவர்கள் பலர் MBBS ஆவதற்கும் எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சி காலத்தில் மேற்கொள்ளப்பட்டிருந்த அந்த நடவடிக்கைகள் காரணமாக இருந்தது. அதன்படி அவர் நிற்கக்கூடிய இடத்தில் ஏராளமான மருத்துவர்கள் ஸ்டெத்தஸ்கோப் அணிந்தவாறு மருத்துவர்கள் எடப்பாடி பழனிசாமியோடு இணைந்து அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் உள்ளிட்டவற்றை திறக்கக்கூடிய புகைப்படத்தையும் தற்பொழுது இந்த ஜிப்லி முறையிலே மாற்றி இருக்கின்றார்கள். அதற்கு அடுத்ததாக குறைபிடித்தபடி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் செம்பரம்பாக்கம் உள்ளிட்ட ஏரிகளுக்கு சென்ற புகைப்படங்கள் அப்பொழுதே வைரலாக இருந்தன. அந்த புகைப்படத்தையும் தற்பொழுது ஜிப்லி முறையில் ஓவியமாக மாற்றி பதிவேற்றம் செய்திருக்கின்றார். மேலும் அவர் நடந்து செல்லும் பொழுது மூதாட்டிகள் சிலர் அவரை வந்து அவரிடம் நலம் விசாரிக்கக்கூடிய புகைப்படமும் தற்பொழுது ஜிப்லி முறையில் ஓவியமாக மாற்றப்பட்டிருக்கின்றன. விவரங்களை வழங்கியமைக்க நன்றி ராஜகுமாரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.